இந்த வகைகளை எம்ஜிஆர் எப்படி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி கொண்டு போகிறாரு. ஏன்னா மக்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்று எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படி கெட்டவனாக தோன்றக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரத்தையும் எம்ஜிஆர் அப்படியே அழகாக சிருஷ்டிச்சு திரைக்கதை வசனம் எழுதுபவர்களை அழைத்து அதை உற்று பார்த்து ஆராய்ந்து இப்படித்தான் அப்படித்தான் சூழ்நிலை காரணமாக என் கதாபாத்திரம் அதில் வில்லன், இப்படி மாதிரி சில விஷயங்கள். ஒளிவிளக்கு படத்தில் கூட ஒரு எம்ஜிஆர் குடித்து விட்டு வருவார். எத்தனையோ படங்களில் குடித்தது போல் வருவார், ஆனால் ஒளிவிளக்கில் உண்மையிலேயே குடிச்சிட்டு வருவார். ஆனால் அதை எப்படி டைஜஸ்ட் பண்ண வச்சார்? வில்லன் குரூப்பு இது குடிக்கிறது மதுபோதை பொருள் என்று தெரியாமல் எம்ஜிஆருக்கு தெரியாமல் ஊற்றி விடுவார்கள். ஒன்று அப்படி, இன்னொரு எம்ஜிஆர் திருத்துவார். தைரியமாக சொல்லி மனிதன் தானா என்று அந்த எம்ஜிஆர் திருத்துவார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன் த ஸ்க்ரீனில் எம்ஜிஆரை பார்த்து நாம் பாடல் காட்சிகளில், கனவு காட்சிகளில், சண்டை காட்சிகளில், நடிப்பு காட்சிகளில் ரசிக்கிறோம். ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன வேலைகளெல்லாம் எம்ஜிஆர் செய்கிறார், அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் உட்கார்ந்து எவ்வளவு தூரத்துக்கு தன் கதாபாத்திரத்தை ஆராய்ச்சி செய்து, நல்லவன் கதாபாத்திரம் என்றால் இது இப்படித்தான், கெட்டவன் கதாபாத்திரம் வில்லனாக தோன்றுவது என்றால் அது எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் அது கெட்டவனானது, அது வில்லனானது, அது எந்தெந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய தவறை தானே திருத்திக் கொண்டது.